நம்ம வந்து முதலிடத்துக்கு தான் போட்டிடுறோம், முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் நிற்கிறோம் அப்படின்னும் போது போட்டி நமக்கும் திமுகக்கோ இல்லை நமக்கு அதிமுகக்கு தானே இருக்கணும். நம்ம வந்து ஆனால் இல்ல அப்படிதானே இருக்கு. நம்மளுடைய இல்ல பிரச்சாரமே வந்து நம்ம 3வது இடத்துக்கு தாவேக்காவும் நாம் தமிழரும் போட்டி போடுற மாதிரி ஒரு பிம்பம் உருவாயிருச்சோ. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அது சும்மா இவங்கெல்லாம் நீங்கள் ஊடகவியலாளர்களாக கற்பிக்கிறது, அது திணிக்கிறது. அப்படி கிடையாது. களத்தில் கோட்பாட்டு சண்டை தான் தங்கம். இவங்க தங்கச்சி உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிறங்க. நீங்கள் ஒரு கூட்டம் அரசியலாகாது, கொள்கை தான் அரசியலாகும், சித்தாந்தம் தான் அரசியலாகும். இங்கே இருக்கிறது கொள்கை போட்டி தான். திராவிட கருத்தியல், அதுக்கு எதிராக ஒரு இந்திய கோட்பாடு, அதுக்கு எதிராக ஒரு தமிழர் தேசிய கோட்பாடு, இதுதான் மோதும். எங்கள் கோட்பாடு எங்கள் தத்துவத்துக்கு இந்த நிலத்திலே களத்தில் யாரும் போட்டி இல்லாத போது அதில் ஏற்கனவே இருக்கு. ஆனால் உங்கள் விமர்சனம் விஜய் மேலே தானே இன்னும் கூர்மையாக இருக்குது மற்ற கட்சிகளை விட. அதெல்லாம் சும்மா திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக வந்து எதிர்த்து நாங்கள் பேசுகிற கருத்தியல் எடுத்து வைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் இந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கு நான் தானே அறிக்கை விட்டேன், வேற யார் அறிக்கை விட்டது? எல்லாருமே எடப்பாடியார்லேருந்து எல்லாருமே தான் விமர்சிச்சிருக்காங்க. அது விமர்சிக்க நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னவர் நீங்கள் இப்படி நீங்கள் 1000 2000 ஆக்குறவங்க 5000 கொடுக்குறது இல்லை. இந்த 5000 இப்போ கொடுத்ததை அவங்க விமர்சிச்சிருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஸ்டண்ட். அப்போ பீகாரில் 10,000 கொடுத்த கட்சியோட கூட்டின்னு வச்சிருக்கூடாதுல்ல தங்கச்சி. நீங்கள் 10,000 மொத்தமாக கொடுத்தீங்க, இவர் 3000 பொங்கல் கொடுத்தாரு, இப்போ 5000 கொடுத்துருக்கிறாரு. தேர்தலில் வாக்குக்கு 2000 கொடுப்பாரு, அதே 10,000 கொண்டு ரவுண்டா 10,000 வந்துடும். அவங்க மொத்தமாக கொடுத்தாங்க, இவர் 3 தவணையாக கொடுக்குறாரு. அப்போ அதை பேசக்கூடாது. வாக்குக்கு காசு கொடுக்குற கட்சிகள் இந்த அரசியலை விமர்சிக்க அருகதையற்றது. இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இப்போ 5000 சொல்கிறதுனால கேட்குறேன். இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருமே விமர்சித்தாலும் கூட எல்லா கட்சிகள் மத்தியிலுமே ஆஹா 5000 கொடுத்துட்டாங்க, திமுக தான் ஜெயிக்க போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை கட்சிகளுக்குள்ள இருக்கு. அது அவங்க நினைக்கிறாங்க இது வந்து நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்திடும், இவர் பாருங்க ஸ்டாலினோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் இது அப்படின்றது ஒரு அரசியல் களத்தில் பேசப்படுதா இல்லையா? அது அந்த அரசியலை முதல்ல நம்ம அருவருக்கிறதுனால தான் அதை எதிர்த்து நின்று சண்டை செய்கிறோம். இப்போ நீங்கள் தங்கச்சி எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அண்ணன் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். இது வந்து தேர்தல் அரசியல், இது மக்கள் அரசியல் இல்லை. இது தேர்தல் அரசியல். அரசாங்க காசில், அரசு காசில், மக்கள் காசில் தன் கட்சிக்கான வாக்கை உறுதி செஞ்சுக்கிறது வந்து நல்ல அரசியல் போக்கு இல்லை. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனை தொடுது. இது தொடும்போது நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த 10 லட்சம் கோடி கடனில் 1 லட்சம் கோடி கிட்ட வட்டி கட்டுது. ஆனால் சகிக்க முடியாத அளவுக்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் உயர்வு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் பெற்றதை நான் வரவேற்கிறேன், ஒரு குடிமகனாக வரவேற்கிறேன். ஆனால் அதை வாங்கி தரமான கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வியை நான் உலக தரத்துக்கு என் பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக கொடுத்துட்டேன். உயிர்காக்கும் மருத்துவத்தை அப்படி கொடுத்துட்டேன். போக்குவரத்து, சாலை பராமரித்தல் அப்படி பண்ணிட்டேன். தடையற்ற மின்சாரம் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். எங்கேயும் வாங்கலை, அந்நிய முதலாளிகள்கிட்டோ பிற மாநில முதலாளிகள்கிட்டோ நான் வாங்கலை. நானே அதில் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தூய நீரை வந்து நானே பகிர்ந்து அளிச்சிடுறேன். பசிங்கிற சொல்லு கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே வேலை இல்லை, அப்படி ஆக்கிட்டேன். அப்படி இருக்குதுன்னா இந்த 10 லட்சம் கோடி கடனில் பயன் இருக்குது. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, எதுவுமே இல்லை. ஆனாலும் மக்கள் வந்து பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுப்பாங்களா, அப்புறம் ஒரு 1000 கொடுப்பாங்களா, அவங்களுக்கு வந்திருக்கு எனக்கு வரலை, இப்படி இருக்குல்லடா தங்கச்சி. இந்த நிலை வந்து ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. இதே ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அண்ணன் உங்களுக்கு காணொலி அனுப்புகிறேன், பேசும்போது இலவசத்தை யாரும் மக்கள் விரும்பலை, அவங்க எங்களுக்கு வேலை கொடுங்க, வாழ்க்கை தரத்தை வருவாயை பெருக்கி கொடுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம் தான் சொல்கிறாங்க, அதான் நிலைமைன்னு. ஆனால் ஆளுங்கட்சியாக வரும்போது அதையே செய்கிறாங்க. அப்போ இந்த போக்கு வந்து நான் வந்து சரியானதாக பார்க்கல. இந்த ஆட்சி முறையை வந்து நான் ஏற்கலை, அருவருக்கிறேன். அதனால இதில் வந்து 5000 கொடுத்துட்டாரு, அதனால வாக்கு போட்டால் கூட அதை வந்து பேசுகிறதுக்கு இந்த கட்சிகள் தகுதி வச்சுக்கல. நான் அதை எடுத்து பேசி எத்தனை நாளைக்கு இதை கொடுத்துட முடியும், இது எங்கே போய் நிற்கும்? அது என் தம்பி கூட கேட்குறாப்புல, யார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, நீங்கள் 3000 கொடுத்தீங்க பொங்கலுக்கு இந்த குடும்ப அட்டைக்கு, அந்த குடும்ப அட்டை மேலே 2 லட்சம் கடன் இருக்குது, அந்த அட்டை மேலே அதுக்கு என்ன பதில்னு. அப்போ நான் என் தம்பிகிட்ட கூட, தம்பி அது சரி, அந்த 3000 இது இப்போ 2000 தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கூட போய் நீங்கள் நிற்கிறீங்களே, இதில் இப்போ எவ்வளவு கடன் இருக்குன்ட்டு.
அதனால இந்த போக்கே வந்து ஒரு நல்ல ஆட்சி முறை இல்லை அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு பல நாடுகள் சர்வதேச அளவில் நம்ம பார்க்குறோம், யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு ஒன்று பேசுகிறாங்க. எல்லாருக்கும் கையில் வந்து ஒரு பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது, ஒரு மினிமம் தொகை அரசாங்கம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி அப்படின்றத கொண்டு வருது. ஒரு பொருளாதார சுழற்சிக்கு அது உதவுது. சரியா வராது. நிறைய கிராமப்புற பொருளாதாரத்தை வளப்படுத்துது. நிறைய அது பற்றிய தவறா சொல்லி நீங்க சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்குங்கிறது அங்கே தன்னிறைவு தற்சார்பு, அங்கே இருக்கிற வளம் நிலத்தை வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக வேலைகளை இப்போ பனை இல்லைன்னா, இப்ப எனக்கு 2000 வருதுன்னா நான் எங்க ஊர்ல தானே செலவு பண்ண போறேன். அந்த இழப்பை எங்க ஊர் பொட்டி கடைக்கு தானே போக போகுது, எங்க ஊர் காய்கறி கடைக்கு தான் போக போகுது. தங்கச்சி உபரியில நிதிநிலை அறிக்கை, லாபத்தில் நிதிநிலைக்கு உபரி பட்ஜெட் போடுற நாடு கூட அது சிந்திக்காது. நீங்கள் ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் பற்றாக்குறை பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இதை பேசுறது வந்து ரொம்ப வேடிக்கையானது. நீங்கள் என்ன செய்றீங்க, தற்காலிகத்தில் அதை கடத்தி விட்டு எங்கேயாவது போய் மரணிச்சு நீங்கள் நம்ம ஊரில் கடற்கரை போய் படுத்துக்கிடுவீங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லுங்கள், 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போய் படுத்துட்டீங்க. நாங்கள் பின்னாடி வர தலைமுறை வட்டி கட்டுறதா நல்ல ஆட்சி, மக்களுக்கு நலத்திட்டத்துக்கு திட்டம் திட்டுறதா, வட்டி கட்டுறதா? தவறுனா தவறுன்னு தான் சொல்லணும். அதை உலகமே எதிர்த்து நின்னாலும் எதிர்த்து சொல்லணும். அதனால அந்த ஆட்சி முறையை வந்து நான் சரின்னு சொல்லலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்க போகிற என் தங்கச்சி உங்களுக்கு 1000 புதுமை பெண் படித்து 3 ஆண்டில் முடிச்சிட்ட பிறகு 1000 உங்களுக்கு வராது. அப்போ அந்த என்ன பண்ணணும்? அந்த 1000 உரிமை தொகை அது இல்லை, வேலை கொடுக்கணும். இப்போ 6800 கோடி நம்ம இழக்கிறோம். அதில் 6800 கோடியை முதலீடு செஞ்சு தங்கச்சி 12,000 கோடி 24,000 கோடின்னா பெரிய தொகைடா தங்கச்சி. அதை வச்சுக்கிட்டு எவ்வளவோ வேலை வாய்ப்பை பெருக்கி நம்ம பிள்ளைகள் இங்கே பாருங்கள். பர்னாட் சார் என்ன சொல்கிறாராம், உலகத்தில் பெரும்பாலான மக்கள் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறான். ஆனால் யாராவது ஒருத்தன் தான் உலகத்தில் தன் போக்கில் திருப்ப நினைக்கிறான். ஆனால் தொடக்கத்தில் ரொம்ப விமர்சிக்கப்படுறான், ஏசப்படுறான், பேசப்படுறான், அருவறுக்கப்படுறான், அவதூறை சந்திக்கிறான். ஆனாலும் பாருங்கள், உலகம் பெற்றிருக்க எல்லா மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைச்சவன் தான். அப்படிதான் எல்லாருமே, இப்படி தான் மார்க்ஸ்லேருந்து, புத்தன்லேருந்து, பூலேருந்து, அண்ணல் அம்பேத்கர்லேருந்து, சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், எல்லா சித்தாந்தவாதி, எல்லா கோட்பாட்டுவாதிகளும் இப்படி தான் மாற்றிருக்காங்க. இப்போ எல்லாரும் செய்கிறதுனாலேயே ஒரு தவறு சரியாகி விடாது தங்கச்சி, சரியானதைத்தான் செய்யணும். நீங்கள் சொன்ன மாதிரி தானே பெரியாரும் எப்படி அவரும் தானே ஒரு மாற்று சிந்தனையை வச்சு ஒரே திரும்பி பார்க்க வச்சாரு. இன்னைக்கு அவரோட கொள்கையை பின்பற்றி அவ்வளவு கட்சிகள் இருக்கு, ஒரு பெரிய 50 ஆண்டு கால அரசியல் இருக்கு. அவர் மட்டும் விமர்சிக்கிறீங்க? இல்லை, ஏதாவது ஒரு மாற்று சிந்தனை எனக்கு சொல்லுங்க, நான் ஏற்கிறதா எதிர்க்கிறதான்னு உங்களோட வாதிடுறேன். ஒரு மாற்று சிந்தனை இல்லைண்ணே, நம்ம வந்து ஊரில் வந்து சாதிய ரீதியான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு பெண் அடிமைத்தனத்திலிருந்து இது எல்லாமே ஆமா இது இப்படி தான் அப்படின்னு இருந்ததை கேள்வி. பெண் அடிமைத்தனம்ங்கிறது எது? தாலி அணிகிறதா? எது அணிகிறது? கற்பப்பையை அறுக்கிறது, கற்பப்பையோட வாழ்றதா? எது பெண்ணி அடிமை? பெண்ணு வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது, அப்படிலாம் யாருமே மாதவிடாய் நேரத்துல தொட்டா தங்கச்சி அதெல்லாம் மாதிரி சொன்ன இது எல்லாமே வந்து உள்ளது தானே, எல்லாத்தையுமே தானே. அது அவர் தான் போக்குனாருன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இந்த தமிழ் கேள்வி கேட்டாரு, நான் அவர் மட்டும்தான் போக்குனாருன்னு நான் சொல்ல. அப்புறம் நீங்க அதுதான் அவர் கேள்வி அவரு வந்து அதுல ஒரு முக்கியமான அங்கமா இருந்தாரா இல்லையா? நீங்க அவரை சொல்றீங்க, மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமை கொளுத்துவோம்னு இவர் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடிட்டான் எங்க பாட்டேன். ஆணுக்கு பெண் சமம்னே சொல்ல, ஆணும் பெண்ணும் நிகர கொள்வதால் அறிவு மேலோங்கி வையம் தலைக்குமாம்னு பாடுறாப்புல. உங்களுக்கு புரியுதா? இவர் பேசினதுக்கு பிறகு அவன் பாடல. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்ணில் ஏற்ற வந்தோம். உங்களுக்கு புரியுது? 8 அறிவினில் ஆணுக்கு பெண் சற்றும் இல்லை பிள்ளைகான் என்று கும்மியடின்னு பாடுறான். அப்போ அவன் நாங்கள் ஆட்சியர் வருவோம், அதிகாரத்தில் வருவோம்லாம் சொல்கிறான். இப்போ நீங்கள் எங்கே ஆட்சியில் கொடுக்குறீங்க? அதிகபட்சமாக உங்கள் அமைச்சரவையில் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு என்ன? நாங்கள் அந்த கோட்பாட்டை ஏற்கலை. பெண்ணிய உரிமை, பெண்ணிய விடுதலைங்கிறது இருக்கே, அதுவே இழிவுன்னு நினைக்கிறோம்.